மா லூசாமா நீ? சாரி சத்யா, இப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. இதை சொல்ல வேண்டியது தானடி நீனு. ஆனால் சாரி நான் கேட்டாலும் உள்ளுக்குள்ள என்ன போய் தப்பாக நினச்சிட்டியே அப்படின்னு ஒரு பக்கம் தோணுதுடி. ஏன்டா என்னடாச்சு? அவ என்னடா உன்னைய நினைச்சா? மேடு சத்யா, நான் நினச்சி கூட பார்க்கலடி. வசந்தி வேற ஒத்தையில பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. நான் போறேன். சண்டை விட்டுட்டே கிடக்காதடா எப்பவும் சத்தியா கிட்ட. பாவம் இல்லையா பார்த்தா அவள? பேசாம அக்கடான்னு இருக்கியே என்ன? நீ வேறம்மா, இப்பதான் நான் போய் இவகிட்ட சண்டை சரி சரி அழுகாத. இதுக்கெல்லாம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஏன் சத்யா, என்ன போய் இப்படிலாம் நினைக்க உனக்கு எப்படி சத்யா தோணுது? உங்களை ஒன்றும் நான் நினைக்க கிடையாது. சும்மா சும்மா முணுக்கு முணுக்குன்னு அருணுக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருக்கமோ, சோனிக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருக்கமோ, இதுவே பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுதான் பிடிக்கல. அதனாலதான். மற்றபடி ரொம்ப சந்தேகம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எதுக்காக அலறீங்க? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு அலறீங்க? சரி விடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிட்டேன் நீ சொல்ற சத்யா. ஆனா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்யா போய் நம்மள இப்படி நினைச்சிட்டாளே அப்படின்னு. இங்க பாரு சத்யா, உன்னோட தங்கச்சி தானே. எனக்கு அருண்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும். அருணுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் ஒரு பிரச்சனையில் இருக்கானுங்கும் போது நான் பணம் கொடுக்கறதுலலாம் தயங்கவே மாட்டேன். எவ்வளோ கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு நாங்கள் அப்போவே கொடுப்பேன். ஏதோ பொருள் இல்லையா வாங்கி தரணும்னு நினைப்பேன். நான் சோனிக்காகன்னு நினைக்காத. சோனி யாரு? உன்னோட தங்கச்சி தானே. அப்படின்னு நினச்சி தான் சத்யா நான் எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நீ இப்படி தப்பாக நினச்சிருக்கீல்ல, என்ன போய் பார்த்து இப்படிலாம் தப்பாக நினச்சிருக்கீல்ல சத்யா. அதுதான் என்னால் தாங்கிக்கிறவே முடியல. எப்படி சத்யா உன்னாலலாம் இப்படி நினைக்க தோணுது? நான் நினைக்கலாம் இல்லைங்க, அதுதான் கோவம். என்கிட்ட சொல்லாம ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தீங்க. அவ உங்ககிட்ட பசப்பி பசப்பி ஐஸ் வச்சு எல்லாம் வாங்கிக்கிறாளோ, ஃபோன் பண்ணி எதுவும் சொல்றாளோ வைக்கிறாளோன்னு எனக்கு ஒரு பக்கம் தோணுது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி அழாதீங்க. இப்படி சொன்னோன்னா ரொம்ப தாங்க முடியல சத்யா. அதான் பாவம், 2 பேரும் சாப்பிடவே இல்லை தெரியுமா. சாப்பிடாம அவங்க படுக்க கிளம்பி போயிட்டாங்க சத்யா. நான் சாப்பிட வேணாம்னு சொன்னேனா? கோவம் நான் பேசல. சரி, அதுக்காக அவங்க எதுக்காக அங்கே சாப்பிடாம போகணும்? சாப்பிட்டுட்டு போகலாம்ல. சொல்றத கேட்காம அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம் தான். எவ்வளவோ மச்சான்ட்டு சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டான். சோனியும் கிளம்பி போயிடுச்சு. சரி இப்போ என்ன, அவங்க வீட்டுக்கு போவோமா? என்ன சத்யா சொல்ற? அவங்க வீட்டுக்கா? ஆமாம்மா, சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். சாப்பிடாம வேற போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. கொண்டு போய் கொடுத்தா சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல. போயிட்டு தான் வருவோம். அப்புறம் என்ன பண்றது? நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரவா? அப்படிங்கிற இதுக்கு கூட என்னதான் தப்பா நினைச்சிடாத சத்யா. நான் மனசார சொல்றேன் சத்யா. உன்னை தவிர என் மனசுல யாரையுமே நினைக்க மாட்டேன். சோனியெல்லாம் நான் சும்மா ஒரு சொல்லப்போனா ஒரு குழந்தை மாதிரி தான் நினைப்பேன். அதை போய் ஏன் சத்யா அப்படி தப்பா நினைச்ச? ஐயோ, நான் எதையும் மீன் பண்ணிலாம் நினைக்கல. ரொம்ப பண்றீங்க. ஒருவேளை அவ உங்களை ஐஸ் வைக்கிறாளோ, பசப்பி பசப்பி வாங்கிடுறாளோ அப்படின்னு ஒரு தோணுது. உங்க மேல உள்ள கோவத்தை விட அவ மேலதான் எனக்கு கோவமே அதிகம். உங்க மேலலாம் எனக்கு கிடையாது. பாவம் சத்யா, சோனியும் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசாத. அக்கா அக்கான்னு உசுரையே விடுது. நீ சரியா பேச மாட்டேங்கிறலாம் புலம்பி அழுதுச்சான் அருண் கிட்ட. அருண் ரொம்ப கவலைப்பட்டான். அக்கா அக்கான்னு உசுரையே விடுது மச்சான் சோனி. ஆனா சத்தியம் மூஞ்சு கொடுத்து பேச மாட்டேங்குது. வளகாப்புக்கு ஒரு முத நாள் வான் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ருச்சு. சோனி அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணா. அதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவங்க அம்மாவை அப்பவும் முத நாளே போக சொன்னாலாம். சோனி வந்திருக்கும், உங்க அம்மா வரலையாம். இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு தோணும்ல, நம்மளை கூப்பிட்றாளே நம்ம பிள்ளை தானே, இவளும் தங்கச்சி தானே, ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாதான்னு அவங்களுக்கும் கோவமா உன் மேலே. தெரியும் தெரியும், எல்லாரும் தான் கோச்சுக்கிட்டு போனாங்களே. ஒழுங்கா கூட யாரும் பேசக்கூட மாட்டேன்ட்டாங்க. தெரியுது. தெரியுதுல்ல, ஏன் அப்புறம் அப்படி நடந்துக்கிற? சரி, போய் தான் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வருவோம் அருண் வீட்டில். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். சரிங்க, அம்மாச்சிட்ட போய் சாப்பாடை எடுத்து வைக்க சொல்லுங்க பாக்ஸ்லலாம். நான் போயிட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேங்க. ஆ சரி சத்யா, சரி சீக்கிரம் போயிட்டு வா. ஆ சரிங்க. சரி சாரி, இன்னைக்கு பாவம் ரொம்ப உங்களை அழ வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலலாம் ஒன்றும் இல்லை, நீ போ. சத்யா ஒருவேளை இந்த மாதிரி இது நினச்சிட்டு தான் மூஞ்சியை காமிச்சிட்டு இருந்தாலோ, நமக்கிட்டையும் சில நேரம் ஒரு மாதிரி பேச மாட்டா. அட கடவுளே, இப்போ நல்லா கேட்கும்போது தான் இந்த மாதிரின்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பா போல. நம்மள போய் தப்பாக நினச்சிருக்கு பாரு லூஸு. அவளுக்கா தோணி இருக்குது. சரி ஓகே, அவளை சொல்லியும் குத்தம் இல்லை, யாரை சொல்லியும் குத்தம் இல்லை. அவளுக்கு தோணி இருக்கும் போல. சரி பரவாயில்ல, என்ன செய்யறது. சாப்பாடு சாப்பிடாமே போயிட்டாங்க. கொடுத்துட்டாவது வருவோம். எல்லாம் யாரால? இவளால தானே. வேணும்னா போனாங்க, சாப்பிடாம கூச்சிட்டு இவ பேசல சரியா, அதான் போயிட்டாங்க. சாப்பாடு அது கொண்டு போய் கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. மா மா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. அம்மாவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும் போல, இங்கேயே நம்ம கூப்பிட்டுட்டு அங்க போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சொன்னா எடுத்து தருவாங்க.
செல்வி, சத்யா வீட்டில் வச்ச பாயாசம் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு தான் அங்கேருந்து எடுத்துட்டு வந்தா. எது? பாயாசம் எடுத்துட்டு வந்தனா? நான் எதுவுமே அங்கிருந்து எடுத்துட்டு வரலங்க. எதுவும் எடுத்துட்டு வரலையா? வத்த குழம்பு கொஞ்சம் கொண்டுட்டு போடி, அந்த குஸ்கால கொஞ்சம் கொண்டுட்டு போடின்னு நான் சொன்னேன்ல. இங்க பாருங்க, நாங்க வந்த கடுப்பே வேற. எதுவும் தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசாதீங்க, சொல்லிவிட்டேன். அடி பாவி, உன்கிட்ட நான் சொல்லிட்டு தானடி வந்தேன். அடியே இந்த குழம்புல கொஞ்சமும் அந்த சோத்துல கொஞ்சமும் கொண்டுக்கிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு, நல்லா இருந்துச்சு வீட்டில் வச்சு சாப்பிடுவோன்னு சொல்லிக்கிட்டு வாரேன். ஏண்டி இப்படி சொல்ற? கொஞ்சம் எடுத்துட்டு தான் வரக்கூடாதா? ஆமா, நீங்க என்ன கடுப்புல இருந்தீங்க மேடமும் அப்படி சொல்லவும் நீ எடுத்துட்டு வராம வந்திருக்கவ. எதுவும் தெரியாம நீங்க வாட்டுக்கு பேசாதீங்க. நடக்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரிஞ்சா அப்படியே கொந்தளிச்சிருவிய, கொந்தளிச்சு அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குது. எதுவும் தெரியாம உங்க இஷ்டத்துக்கு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, பொண்ணை மட்டும் பேரன் தாத்தால காணும் ஒரே ஆட்டம். இப்பதான் அவங்க அப்பால அம்மாலாம் தூக்கிட்டு போனாங்க. எங்கேதான் போவீர நேரத்துக்கு வர மாட்டேங்களாக்கும். ஆறுடி சோனி மயனா? ஆத்தி பிள்ளையே பார்க்காமல விட்டுட்டேன். காலைல சத்த நேரம் அங்கே தூக்கி வச்சிருந்தேன். வேலை வந்தோன்னே ஓடிட்டேன். அடியே, நீங்கள்லாம் சத்யா வீட்டில் இருப்பேன்னு திருப்பி நான் சத்யா வீட்டுக்கு போனேன்டி. அங்கே போய் பார்த்தா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீன்னு சொன்னிச்சு சத்யா. நீ சாயங்காலம் பொழுதோட போகலாம்னே, அதுக்குள்ளே ஏன் ஓடியாந்த? சரின்னு சொல்லி அங்கே போனால் சத்யாளுக்கும் அர்ஜுன் தம்பிக்கும் ஏதோ சண்டை ஓலை. நான் கலந்துக்கலன்னா சண்டைன்னு கேட்டுக்கிறல. சரி, நம்ம எதுக்கு இந்த சண்டைக்குள்ளே பூந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ அதையும் நம்ம கேட்டுக்கிட்டுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம், நீயே சொல்லு, அது என்ன சண்டையாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது. நம்ம என்னத்துக்கு அது என்ன சண்டை ஏத்து சண்டைன்னு கேட்டுக்கிறனோ, அதனால நான் எதுவும் கேட்டுக்கிறல செல்வி. சரி, அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு தான் உனக்கு தெரியுமா? இதுதான் பிரச்சனையே. அது தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறிய. இங்க பாருங்க, சோனிய கொஞ்சம் கூட இந்த சத்தியம் மதிக்கவே இல்லைங்க. என்னன்னே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக அப்படி பண்றான்னு. சோனி ஒரே அழுதுகிட்டு சாப்பிட கொள்ளல இல்லை. அப்படியே சோனி அருணும் கிளம்பிட்டாவ. பிள்ளையே நான் தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா. தூக்கிட்டு வந்து சத்தோட வச்சிருந்து இப்பதான் வீட்டுக்கு தூக்கிட்டு போறாவ. சாப்பிடவே இல்லைங்க ஒரு வாய் கூட. காலையிலே வளகாப்பு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமா எனக்கு. போய் நல்ல இன்னைக்கு சத்யா வளகாப்பில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு புள்ள வந்தா. அங்கே போனோன்னா வாசோனின்னு ஒரு வார்த்தை கூப்பிடணும்ல. ஒரு வார்த்தை கூப்பிடுறேங்க அவளை. ஒரு வான்னு கூட மதிக்கவே இல்லை. அவளுக்கு எப்படி இருக்கும்? அடப்பாவி, இந்த சத்யா ஒரு வாரத்தை கூப்பிடையல செல்வி. என்ன செல்வி இப்படி இருக்குது? இங்கே யாரு, எனக்கு தெரியாது இந்த விஷயமெல்லாம். ஃபோனில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா சத்யாவை 2 குடு கொடுத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியாது செல்வி இந்த விஷயம். அடங்க, இங்கே என்ன புள்ள போ. அதுதான் அர்ஜுன் தம்பிக்கும் சத்யாளுக்கும் சண்டை ஓல. அர்ஜுன் தம்பி சத்யாவை பிடிச்சி கத்திக்கிட்டு கிடந்துச்சு. இது தெரியாமல் நான் இருந்திருக்கேன் பாரு. முன்னையே சொல்லக்கூடாதா நீ? புள்ள சாப்பிடாமையா போச்சு. சரி, வீட்டுக்கு தான் வந்துச்சே, என்னமோ நீ செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல. இங்கேங்க அங்கே வளகாப்பில் கொஞ்சம் பரிமாறிட்டு கை காலெல்லாம் அசந்து போய் வந்துச்சு. அவனை வச்சுக்கிட்டு இங்கனே உட்காந்துருந்தேன். என்னை விட்டுட்டு இறங்க மாட்டேன்ட்டேன். நான் எங்கிட்ட என்னத்தை செய்ய? பிள்ளைக்கு என்னைக்காவது தான் நாளைக்கு நாளை கழிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டே கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு. சத்யாக்கு என்னதான் திமிரு பிடிச்ச ஆடுதோ தெரில. தான் தங்கச்சின்னு கூட தெரியாதா? அதானே எனக்கும் புரியல. தான் தங்கச்சின்னு கூட இந்த சத்யா நினைக்க மாட்டேங்குதே. சரி சரி விடு, என்னதான் பிரச்சனைன்னு கேட்டு விசாரிப்போம். அர்ஜுன் தம்பிக்கு ஃபோனை போடணும். நான் வேணாம், இப்போதான் சண்டே நீ திருப்பி இப்போ ஒன்றும் போன் போடலாம் வேணாம், விட்டுருங்க இதை பேச்ச. அப்படிங்கிற, நாளை பின்ன கேட்டுக்கிறலாமா? இன்னைக்கெல்லாம் கேட்க வேணாம், நாளைக்கு இது ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறலாம், வேண்டாம். சரி செல்வி, அப்ப நான் கேட்கல. டேய், யாரு கிறுக்கு பாய லூசா மச்சான் நீ? பயந்துட்டேன்டா ஒரு நிமிஷம். பேன் ஒன்று பயந்தியா? எனக்கு தெரியும். சத்யா, உள்ள வா. என்ன பாக்குற? என்ன மச்சான், ஃபங்க்ஷன் நடந்து லூஸ் மாதிரி இப்ப வந்திருக்க? ஏன் மச்சான், ஃபங்க்ஷனுக்கு யாராவது இன்னும் ஆளுங்க வருவாங்கல்ல? என்ன வீட்டுக்கு சத்யாவும் வந்திருக்கு? திருப்பியும் பிரச்சனையா? என்ன பஞ்சாயத்தை கூட்ட வந்திருக்கு? ஐயோ, அவளை சமாதானப்படுத்தி பார்க்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இப்போதான் மச்சான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஏன் மச்சான் திரும்பவும் நீ சத்யா அங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஏய் லூசாடா நீ. அவள்கிட்ட நான் பேசி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்டு சமாதானப்படுத்தி அவளே சாப்பிடாம போயிட்டாங்க. சாப்பாடு எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம்னு சொல்லி அவளே வந்திருக்கா. ஏன் மச்சான் நீ திரும்பவும் இப்படி பேசுற? எந்த பிரச்சனையும் கூட்ட வரல, ஓகேவா? சத்யா, உள்ள வா. சத்யா, உட்காருவா. வர அருண். அருண், சாப்பிடாம வந்துட்டீங்களாம்ல? நான் கோவப்பட்டு திட்டினா பேசுனா நீங்க என்ன இப்படி சாப்பிடாமே வருவீங்க? ஆ, இல்ல, நான் சாப்பிடலாம் தான் சத்யா நினைச்சேன். சோ இருங்க இருங்க, சோனிக்கு நீங்க வந்தது தெரியாது. நான் இப்ப போய் அவளை கூட்டிட்டு வரேன். சத்யா, சோனி வந்தோடனே நார்மலா நல்லா பேசு சத்யா. மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டுலாம் பேசாத, பாவம்ல. இதை நான் உன்கிட்ட சொன்னா கூட நீ ஒரு மாதிரி நினைப்பியோ?
ஒன்றும் இல்லைங்க. ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னே தெரியல. வரா மாமா. சத்யா, என்னது இது? வா சத்யா. பாப்பா 2 பேரையும் கூட்டிட்டு வரல, ஏன் மாமா? வந்தோடனே போலான்னு நினைச்சு சந்தோஷம் நீ. அதனாலதான் பாப்பா 2 பேரையும் கூப்பிட்டு வரல. இந்தா, இந்த பைய கொண்டு உள்ள வச்சுட்டு வா. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைல்ல. சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். சாப்பிடுங்க வா. என்ன சாப்பாடு மாமா? என்ன சாப்பாடா? வளகாப்பு சாப்பாடு தான். உனக்கு பிடிக்கும்ல, எனக்கு தெரியும். மச்சான் சொல்லிட்டான். சாப்பிடாம நீ பாட்டுக்கு வந்துட்டா. ஏன் சோனி? அதான், சாப்பிடாம வந்தோன்னு உங்க அக்காவுக்கே மனசு கேட்கல. அதான் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. எடுத்துட்டு வந்து உன்னை சாப்பிட வைக்கலான்னு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சத்யா, நீ எவ்வளோ வந்திருக்க? எனக்கு இது கனவா நிஜமான்னு கூட தெரியல. சத்தியமா என்னாலே நம்ப முடியல. நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கன்னு. ஏம்ல, என் மேல உள்ள கோவம் போயிடுச்சா? அதெல்லாம் உங்க அக்காவுக்கு போய் அவ வாயால அவ சொல்லட்டும் மாமா. ஏன் சத்யா, என் மேல உள்ள கோவம் போயிடுச்சா? கோவம்லாம் ஒன்றும் இல்லைப்ல. ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. சரி, எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்குறேன். உன்கிட்ட நான் இந்த மாதிரி இனிமேல் நடந்துக்க மாட்டேன். சரியா? சாப்பிடாம வந்தது கஷ்டமா போச்சு. அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். 2 பேரும் வச்சு சாப்பிட்றீங்களா? சரி, நான் போய் தட்டை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம். மச்சான், நீங்க சாப்பிட்டீங்களாடா? சாப்பிட்டோம்டா. சாப்பிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடவே இல்லையா? இல்லடா, வரும்போது காஃபி டீ குடிச்சோம். அந்த இடத்துல சாப்பிடல. பப்ஸ் ஒன்று சாப்பிட்டோமா, அதுவே வயிறு ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, என்னத்த சாப்பிட்டோம் அப்படின்ட்டு எதுவும் சாப்பிடல மச்சான். ஆமா, இந்த தான் சாப்பாடு கொண்டு வந்துட்டீங்களா? சோனி கூட நைட்டுக்கு என்ன சமைக்கலாம், சப்பாத்தி போட மாவு பிசை போனா. சரின்னு சொல்லிட்டு கரெக்டா தம்பி வேற வந்த டயர்ட்ல தூங்கிட்டான். நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. இனி என்னத்த சமைக்கிறோம், இதை வச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். ஆமா, சரி, நாங்கள் கிளம்புறோம் சோனி. அப்புறம் எப்பாவது டைம் கிடைக்கும்போது வீட்டுக்கு வாடி. சரியா? ம், ஓகே சத்யா. நீ இப்படி கூப்பிட்றதே எனக்கு ஹாப்பியாக இருக்குடி. நீ இப்படி கூப்பிடுவேன்னு நான் நினைக்கல. தேங்க்ஸ் சத்யா. திரும்ப வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறது சாரி. நான் உன்னை வளகாப்புக்கு முத நாள் கூப்பிடாம இருந்தேன். நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பல. சாரிடி, எல்லாமே தப்பு தப்பாக ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரிலாம் நீ நடக்காது. ஓகேவா? அருண் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட்டிட்டு வாங்க அவளை. இருந்துட்டு வரட்டும். நீங்க மட்டும் இருக்க மாட்டீங்க, நாங்க மட்டும் வரணுமா? பாப்பா 2 பேரும் இங்கே வச்சுட்டு இருக்க முடியுமான்னு தெரியல. அதனால தான் வர முடியல. கண்டிப்பாக நான் வரேன் ஒரு நாளைக்கு. ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து கொண்டு போய் வச்சு சாப்பிடுங்க. இந்தாங்க. சரி சத்யா, நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா? இல்லடி, வரும்போது தான் நாங்கள் சாப்பிட்டோம். கிளம்புறோம். பாப்பா 2 பேர் வரும்போது ஒரே அழுக. அதனால கிளம்புறோம். ம், சரி.